உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஓம் நமோ நாராயண. ஸ்ரீ ஜெய் ஸ்ரீராம். இன்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நம் நீண்ட நாள் கனவும் நம் இந்து மக்களின் கனவும் ராமருக்கென்று ஒரு கோயில் இல்லாமல் நாடுபுள்ள பல லட்சம் கோயில் ராமர் கோயில் உள்ளது. அவர் பிறந்த இடத்தில் ராமருக்கென்று கோயில் இல்லாமல் இருந்த ஒரு கனவை நம் முன் நினைவாக்கிய நமது ஐயா பத்மபூஷன் திரு பராசரன் அவர்களுக்கும், அதே போன்று நம்முடைய பத்ம விபூஷனாக விளங்கும் ஐயா பராசரன் சார் அவர்களுக்கும், மேலும் உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் தன் வயதையும் பொருட்படுத்தாமல் பல ஆண்டுகளாக போராடி நம் இந்துக்களினுடைய கனவை நனவாக்கிய ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் உங்கள் பாதம் பணிந்து வணங்கிக் கொள்கிறோம். அவருடைய அர்ப்பணிப்பு, அந்த ராமரே அவருக்கு அவதாரம் கொடுத்து அவருக்காக அவரை படைத்திருப்பார் என்று இப்போது நம்ம நினைக்கிறோம். அந்த அளவுக்கு அவர் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தன்னுடைய கடமையை இந்த ஒரு வயதான காலத்திலும் மணிக்கணக்கில் கோர்ட்டில் நின்று கொண்டு போராடி நம்மளுடைய இந்துக்களுடைய கௌரவத்தை என்று காப்பாற்றியிருக்கிறார். அவருக்கு என்றும் இந்த இந்து மக்கள் உங்களுடைய பல ஆண்டு காலங்களில் உங்களை மறக்காமல் இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. எனவே உங்களை வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து எங்களுக்கு தான் பெருமை, உங்களை விட எங்களுக்கு தான் பெருமை. அந்த ராமரே இன்று மிகவும் சந்தோஷப்பட்டுப்பார் இந்த நிகழ்ச்சிக்காக. எனவே இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் சிரமத்தையும் பொருட்படுத்தாமல் இந்த தேவஸ்தானத்தை அழைப்பை ஏற்று ஐயா வந்ததற்கு உங்களுடைய பாதம் பணிந்து வந்திக் கொள்கிறோம். அதே போன்று முன்னாள் விஸ்வ இந்து பரிஷத் தலைவரும் தற்போதைய விஸ்வ இந்து கேந்திராவின் தலைவருமாகிய ஐயா வேதானந்தி அவர்களும் உங்களை வருவன வரவேற்று உங்களுடைய இந்துக்களுக்காக நீங்கள் போராடிய போராட்டம் இன்று அனைத்து மக்களும் நினைத்து பார்க்க அளவுக்கு உங்களுடைய பணி உள்ளது. எனவே உங்களை மனமூர்ந்து பாதம் பணிந்து வரவேற்கிறோம். காலை முதல் இரவு வரை கண் துழாமல் கடவுளுடைய அவதாரத்தையும் கடவுளுடைய ஆன்மீக பணியையும் ஆற்றி வரும் எங்கள் வேல்குடி கிருஷ்ணன் அவர்களையும் உங்கள் பாதம் பணிந்து வரவேற்கிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் அழைப்பை ஏற்று வந்த எங்கள் அருமை நண்பரும் என்னுடைய நெருங்கிய நண்பருமான கோபால்ஜி அவர்களையும் மற்றும் எங்களுடைய நண்பர்களையும் எங்கள் உறுப்பினர்களையும், அதே போன்று இந்த நிகழ்ச்சியும் சரி தேவஸ்தானத்தின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கும் ஊடக நண்பர்களுக்கும் ஊடக உறுப்பினர்களுக்கும் அதனுடைய ஓனர்களுக்கும் எங்களுடைய தேவஸ்தானம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது எங்களுடைய இப்பொழுது ராமருடைய இந்த திருநாளை கொண்டாடும் விதத்தில் அயோத்தியில் ராமர் பிறந்த இடத்தை இப்போது வலுவாகமாக இவ்வளவு சீக்கிரம் இந்த கோயிலில் மிக பிரமாண கோயிலை கட்டி நம் மக்களுக்காக அர்ப்பணித்த நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நம் உள்ளார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்காக பல உயிர்களை நீத்த இந்துக்களுக்கும் இதற்காக போராடிய போராட்ட வீரர்களுக்கும் இந்த நன்னாளில் அவங்களுடைய சேவையை பாராட்டி அவங்களுடைய நினைவு கூர்ந்து அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் நமோ நாராயணா. ஜெய் ஸ்ரீராம். இப்பொழுது ஐயா அவர்களும் வேதாந்தன் சார் அவர்களும் வேல்குடி ஐயா அவர்களும் குத்துவிளக்கு ஏற்றுவார்கள். ஓம் நமோ நாராயணா. இப்பொழுது நம் ஸ்ரீராமருடைய திருவுருவ சிலையை ஐயா அவர்கள் தன் பொற்கரங்களால் இப்பொழுது மக்களுக்கு தரிசனத்திற்காக துவக்கி வைப்பார்.
வேலுக்குடி சுவாமி அவர்களுக்கும் வேதாந்தம் அவர்களுக்கும் இந்த சீர்கிழி தேவஸ்தான நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவையை அலங்கரிக்கும் ராம பக்தர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு சுதினம், நம் எல்லோருக்கும் சுதினம். எனக்கு மிகவும் பாக்கியமான சுதினம். இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி நான் தமிழ் டேட் கேலண்டர் பார்க்க முடியும். அதில் நட்சத்திரம் பார்த்தாக்க உத்தரம்னு இருக்குது. உத்தரம் திருவரங்கம் பெரிய பிராட்டியினுடைய நட்சத்திரம். ஸ்ரீ ரங்கநாதன் இச்சாக் வம்சத்துக்கு குலதெய்வம் குலதனம். நாம் ரங்கநாயகி பிராட்டின்னு பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. துவாமே வகு கச்சவரே தத்ரீம் லோகநாதன் கிம்தைரத்த கலக மல்லினகி கிம்சிதுத்தீரிய மக்னகி என்று சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே அப்படி சினிமா அமைந்திருக்கிறது. உடனே பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தேன். 17.25 நாழிகை தான் உத்தர நட்சத்திரம். இருந்தாலும் இந்த நட்சத்திரம்னு உத்தரம் தான் சொல்லணும். ஆனால் இப்போ நிகழ்ச்சி நடக்கச்ச ஹஸ்த நட்சத்திரம் வந்துருக்கு. ஆழ்வார் பாசனம் சொல்கிற போது கிருஷ்ணாவதாரத்தை சொல்லிச்ச அர்த்தத்தின் 10ஆம் நாள் என்று அவருடைய திருநட்சத்திரம் சொல்கிறார். அது ரோடிலிருந்து என்னாமல் அர்த்தத்திற்கு பின்னாடி போக வேண்டும். அப்படி போனால் அதுவும் ஒரு விசேஷமாக இருக்கிறது. ஏனென்றால் பேரருளாளனாக அத்திகிரியில் காஞ்சிபுரத்தில் நம் எல்லாரையும் அருள்பாலிக்கும் வரதராஜ பெருமானின் திருநட்சத்திரம் அஸ்தமாக இருக்கிறது. நமக்கு பிரதானமான 106 திவ்ய தேசங்களிலே பிரதானமான திவ்ய தேசங்கள் திருவரங்கம், திருவேங்கடம், காஞ்சிபுரம். இன்று இந்த நிகழ்ச்சி சீர்கிழி தேவஸ்தானில் நடக்கிறது. ஆக 3 திருத்தலங்களும் ஒன்றாக அமைந்திருப்பது ஒரு விசேஷமாக இருக்கிறது. திருவேணி சங்கமமே சொல்லணும். ஏன்னா ராமர் அவதரித்தது அயோத்தி, அது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அங்கே திருவேணி இருக்குது. இங்கே இந்த திருவேணி அமைஞ்சிருக்கு. அது மாத்திரம் இல்லை, சுந்தர நடத்தில் திருஜடிக்கு ஒரு ராட்சசி அவர் கண்ட சொப்பனத்தை சொல்லுகிறார். மற்ற ராட்சர்களுக்கும் சீதாவிராட்டையும் சொல்லுகிறார். சீதையை நீங்கள் ஹிம்சிக்கிறீர்களே, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள் என்று சொல்லி ராமன் ராவணனை சம்ஹாரம் செய்து லங்கை அசுரங்களை அழித்து சீதா பிராட்டியுடன் 4 தந்தங்கள் கொண்ட யானையின் மேல் ஏறி வடக்கே புறப்பட்டு போவதை சொப்பனத்தை கண்டேன் என்று சொல்கிறாள். அவள் திருஜட்டை அங்கேயும் 3 சேருகிறது, 3 இலையால் சேருகிறது. இது இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த அயோத்தி விவகார கேஸில் வாதம் செய்த வழக்கறிஞர்கள் 3 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். என்னுடன் சீரியஸ் வைத்தியாளரும் யோகேஸ்வரனும் கூட இருந்து உதவி செய்தார்கள். அங்கேயும் 3 வழக்கறிஞர்கள் ஒரு திருவேணியாக அமைந்திருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாமே சுயமேவ காரியத்தி என்று ஸ்ரீ ராமபிரானே ஏற்பாடு செய்த மாதிரி இருக்கிறது. அதுவும் தவிர இந்த விழாவிற்கு சிக்கனம் வைத்தாற்போல் வேலுக்குடி சுவாமி அவர்கள் பிரவச்சனம் செய்ய போகிறார்கள். அயோத்தியிலே ராமாவதாரம் என்ற தலைப்பில் பிரவச்சனம் செய்ய போகிறார். இந்த பிரவச்சனத்திலே பெரிய சக்கரவர்த்தியாக வழங்கும் மகா ஞானியான வேலுக்குடி சுவாமிகள் உபதேசிக்க போகிறார். இந்த தேவஸ்தானம்
ஒரு சர்க்கரை பந்தல். அதிலே வேலுக்குடி சுவாமிகள் உபன்யாசம் பண்ணும்போது சர்க்கரை பந்தலிலே தேன்மழை பொழிந்தாப்போல் அமிர்த வருஷமாக இருக்கப் போகிறது. இப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டு இன்று நடக்கப் போகிறது. வேலுக்குடி சுவாமி என்று சொல்லுகிற பொழுது வேள்விக்குடி என்று சொல்ல வேண்டும். அது மருவி வேலுக்குடின்னு ஆயிடுது. அங்கே அவர் முன்னோர்கள் எல்லோரும் நிறைய வேள்வி செய்து வேள்வி காத்திருக்கிறார்கள். ராமாயணத்திலே வேள்விக்கு ஒரு முக்கிய அம்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணாவதாரத்திலே அவனுடைய குழந்தையாக இருந்தபோது அவனுடைய பல லீலைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ராமாவதாரத்தில் வால்மீகி ஒரு லீலையும் சொல்லவில்லை. அவன் அவதாரத்தை சொல்லி அந்த கொண்டாட்டத்தை சொல்லி உடனே விஸ்வாமித்திரர் வந்து விட்டார். ஸ்ரீ ராமபிரான அவர் வேள்வியை காக்கிறதுக்காக கூப்பிடறதுக்காக தசரத்தை கேட்கறதுக்காக அங்கே விஸ்வாமித்திரர் வந்து நடுங்கார். வால்மீகிக்கு அவசரம். ஏன்னு கேட்டால் ராமாவதாரம் ராவண சம்ஹாரம் பண்ணணும், சரணாகதி தர்மத்தை ஸ்தாபித்து வைக்கணும் என்பதற்காக எடுத்த அவதாரம். அகம் தாசரதி பூத்வா ஹனிஷ்யாமி தசானனம் என்று சொல்லி அவரே சூஸ் பண்ணி அயோத்தியிலே தசரத புத்திரனாக பிறக்கிறார். இரண்டாவது, அந்த வேள்விக்கு அழைத்து கொண்டு போகும்போது விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணனுக்கு முதலிலே பலாம் அதிபலாம் என்று 2 மந்திரங்களை சொல்லிக் கொடுக்கிறார். ஏனென்றால் அது தூக்கம், தாகம், பசி ஒன்றும் இல்லாமல் ஒருவரை காப்பாற்றும். இவருடைய வனவாசத்திற்கு அவரை தயார் செய்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் எல்லா சஸ்திரங்களிலும் வித்தையிலும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவையெல்லாம் அவர் பரமேஸ்வரனிடம் கற்றுக்கொண்ட வித்தை. அவர் வசிஷ்டருடன் யுத்தம் செய்வதற்காக பரமேஸ்வரன் தபஸ் செய்து கற்றுக்கொண்ட வித்தை. இவ்வளவு சஸ்திர வித்தையும் ராமகிருஷ்ணன் சொல்லிக் கொடுக்கிறார். ஏனென்றால் ராமனுடைய யுத்தத்திற்கு இந்த சஸ்திர யுத்தம் ஞானம் தேவை. ராமபிரான் அதை கற்றுக்கொண்டு விட்டு சும்மா இல்லை. அவர் விஸ்வாமித்திரரிடம் இதை எப்படி பிரயோகம் செய்துவிட்டால் திருப்பி எப்படி வாபஸ் வாங்குவது என்று சந்தேகம் கேட்கிறார். ஏன் கேட்கிறார் என்றால் அஷ்டத்தை பிரயோகம் செய்துவிட்டு அவன் அப்புறம் காலில் வந்து விழுந்தால் இந்த அஷ்டத்தை வாபஸ் வாங்க தெரிய வேண்டும். அதற்காக விஸ்வாமித்திரர் வேண்டிக் கொள்கிறார். 2 விருத்தாந்தம். ஒன்று காக்காசுர விருத்தாந்தம். பிரயோகம் பண்ணிட்டார். தெரிவிக்கிறான் தமிழ் சனக்கதை காலில் வந்து விடலாம். அது பிரயோகம் பண்ணி விட்டார். அதை வித்ரா பண்ணி ஆகணும். மந்திரத்துக்கு அங்கே உபயோகப்பட்டது. ஆனால் ஒரு பிராணனை கொல்லணும்னு விட்டு அஷ்டமாயினாலே அவன் பிராணத்தை எடுக்காமல் ஒரு கண்ணின் பிராணத்தை எடுத்து விட்டார். அவனை காப்பாற்றி விட்டார். இரண்டாவது, சவுந்தரராஜன் இவர் 3 நாள் திருப்பூர் அணையில் தர்பாசனத்தில் இருந்த பொழுது உடனே வரவில்லை. மிக கோபம் கொண்டு சாரும் சோசைஷ்யாமி என்று பானத்தை எடுத்து விட்டார். அப்போது சமுதிரராஜன் சரணாகதி பண்ணிக்கிறான். உடனே அந்த பானத்தை திருப்பி வேறொரு அத்வான பாலவனத்தை திருப்பி விடுகிறார். அதற்காக இதை முன்னாடி கேட்டுக்கொண்டுகிறார். ஏனென்றால் சரணாகத்தை வசனம் அதனாலே வேள்விக்கு இவர் அழைச்சின்னு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. சரணாகதம் சொன்னாலே ராமாவதாரம் முன்பாக இருக்கிறது. அவர் யுத்தத்திலே அவருடைய இடது கரம் வலது கையை பார்த்து ஊனுக்கு பின் உணவுக்கு முன்னென்று சாப்பாடு என்றால் நீ முன்னாடி போகிறாய், வேலை என்றால் பின்னாடி தவறுகிறாய், என்னை பின்னாடி யுத்தத்துக்கு தள்ளிவிட்டு நீ பின்னாடி போயிருக்கியே ஏன்னு கேட்டார். உனக்கு ராமன் திருக்கரங்களை பற்றி தெரியாதா? நான் அந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுவதற்கு முன்பு அவனுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுத்து அவனை ரட்சிக்க போறியா என்று அவனிடம் பர்மிஷன் கேட்கிறேன் அப்படி என்று அதை கேலி செய்தது என்று ஒரு கதை சொல்லுவார்கள்.
அப்படி சரணாகதி சாஸ்திரத்தை அனுஷ்டித்தார் ராமகிருஷ்ணன். இந்த 2 காலமாக தான் வேள்விக்கு விஸ்வாமித்திரர் அழைத்து கொண்டு போகிறார். 3வது என்ன விசேஷம் என்றால், வசிஷ்டர் சரணாகதி சாஸ்திரம் சொல்லிக் கொடுத்தார். ஆனால் சரணாகதி சாஸ்திரத்தில் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனில் அவர் ஃபெயில் ஆகிட்டார். அந்த திரிசங்கு சரீரத்தோடு மோட்சத்தை ஒன்று கழிக்கிறான். அப்போது அவர் வசிஷ்ட புத்திரோட அவனுக்கு சாபம் தான் கிடைக்கிறது. விஸ்வாமித்திரர் காலில் விழுறான். சரி, இன்னைக்கு என் காலில் விழுந்துவிட்டேன், ஒன்று நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி மேலே அனுப்பினான். இந்திரன் கீழே தள்ளினான். அப்பொழுது அந்நியம் இந்திரனும் கரிஷ்யாமி லோகோவாசியாத் அணிந்திருக்க, நான் இந்திரனை வேறொரு இந்திரனை சிருஷ்டிக்கிறேன், அல்லது இன்னொரு லோகம் செய்து அதற்கு உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி ப்ராக்டிக்கலையும் ஃபெயிலாக அவர் தேர்ச்சி பெற்றவர். அவரிடம் ப்ராக்டிக்கல் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகவும் அவரிடம் சென்று இருக்கிறார்கள். ப்ராக்டிக்கல் சொல்லிக் கொடுத்து விட்டார். அவர் அந்த பரீட்சையில் பாஸ் பண்ண வேண்டும். ஆயினால் இவரை மிதிலைக்கு அழைத்து கொண்டு போகும் சமயத்திலே அங்கே அகலியை கல்லாக இருக்கிறார். அவள் மேல் இவர் திருவிழி பட்ட அவள் மேல் இவர் திருவிழி பட்ட உடனே அவருக்கு சாபம் விமோசனம் ஆகிடுது. ஸோ ப்ராக்டிக்கல்லையும் பாஸ் ஆகிடுது. ப்ராக்டிக்கலில் பாஸ் ஆனால் தான் பிராட்டியை திருமணம் செய்யறதுக்கு அருகதை ஏற்படும். இதனை ஏற்படாது. ஏனென்றால் அனுமான் இந்த ராட்சசிகளை நான் வதம் செய்கிறேன் என்று சொன்ன பொழுது நகச்சின் நாப்பராயது அப்படி அப்படின்னு சொல்லி பிராட்டி கேட்கிறார். குற்றம் செய்யாதவர்கள் யாராலும் இருக்கிறார்களா, அவர்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்கிறார். ராமரும் விபீஷணன் அந்த சமயத்திலே வானங்கள் எல்லாரும் என்ன செய்யலாம் என்று கேட்கிறார். பிறகு ராமன் சொல்லுகிற போது சுக்ரீவனிடம் ராமன் சொல்லுகிறார், விபீஷணாவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம், ராவணனே வந்தாலும் சரணாகதி பண்ணா அவனை நாம் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். இது ராமாயணத்தின் சாரமாக இருக்கிறது. இந்த சதசிலே இந்த புரோஜகர்த்தாவான மகான் இருக்கும் சதசிலே நான் இதுவரைக்கும் பேசினதே ஒரு சிறிய அதிக பிரசங்கம். ஆகையால் இதோடு நான் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவருடைய பிரவச்சனத்துக்காக நீங்கள் எல்லோரும் காத்து கொண்டிருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இன்றைக்கி கிடைத்தது. நான் செய்த பாக்கியம். அத்தியமே ஜபலம் ஜன்ம ஜீவிதம் சுஜீவிதம் என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். ஓம் ஸ்ரீ வெங்கடேசாய. ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய. ஸ்ரீராமன் திருவுடைய சரணம். அடியே கவிக்கணும். மனசுக்குள்ளே ஒரு ஆச்சாரியை நான் தேர்ந்தெடுத்து அவரை சேவிச்சுட்டு பேச ஆரம்பித்தேன். ஏதோ 2 வார்த்தை வந்திருந்து நன்னா வந்திருந்தாக்க அது அவர் செய்த ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தை சேர்ந்தது. ஏதானும் தப்பாக பேசியிருந்தேன்னா அது என்னுடைய பெயரை சொல்லி எல்லாரும் என்னை க்ஷமிக்கணும்னு பிரார்த்திச்சுக்குவேன். மிகவும் போற்றுதலுக்குரிய வணக்கத்துக்குரிய பராச்சாரன் அவர்களுக்கு என்னுடைய பாத நமஸ்காரம். மதிப்புக்குரிய வேலுக்குடி கிருஷ்ணன் அவர்களுக்கு சுவாமிக்கு என்னுடைய ராஷ்டாங்க நமஸ்காரம். திரு சேகர் ரெட்டி அவர்களே, கோபால்ஜி அவர்களே, மிக அருமையாக ராமாயணத்திலிருந்து பல விஷயங்களை நம்முடைய அறிவுக்கு கொண்டு வந்தார் மதிப்புக்குரிய பராசர் அவர்கள். இந்த ராம ஜென்ம பூமி 500 ஆண்டு போராட்டம். நான் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் அந்த போராட்டத்திலே இருந்தேன். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி நான் அன்றைக்கி அயோத்தியாவில் அந்த சம்பவம் நடக்கும்போது நான் ஒரு சாட்சி. நான் என் கூட டாக்டர் கிரிஜாச்சாரி அவரோட அந்த இதை எடுத்தாங்க. அந்த ரொம்ப பெருமை. அதற்கு பிறகு தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நான் கடந்துருக்கேன். இந்த நீதிமன்ற கேஸ் வந்த உடனே மதிப்புக்குரிய அசோசியேஷனை அழைச்சிக்கிட்டு நான் முதல்ல வணக்கத்துக்குரிய பராஜரத்தின் வீட்டில் போய் சந்தித்து இந்த மாதிரி எங்களுக்கு உதவி பண்ணுவார், ராமர் காரியத்துக்கு நான் எப்போவும் தயாராக இருக்கேன்னு அப்படிங்கிற வாக்கை கொடுத்தார். அந்த வாக்கை காப்பாற்றினார். அது இன்னொரு இது விசேஷம் என்னென்னா,
500 ஆண்டுகள் நடந்த போராட்டத்தில் யாரெல்லாமோ வந்து யாரெல்லாமோ போகிறாங்க. ராமாயணத்தில் ஒரு சின்ன கதை எனக்கு ஞாபகம் வருது. ராமர் வந்து வனவாதத்தில் ஊரிடமா மலை காடுகள்லாம் ஏறி இறங்கி இருக்கார். அவர் பாதை நிறைய விஷயங்கள்ல படுறது. ஆனால் அகல்யாங்கிற அந்த அந்த அவங்களுடைய கல் மேலே அந்த பாதை பட்டோடு தான் அவங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கிறது, அந்த விமோசனம் கிடைக்கிறது. அதே மாதிரி ஸ்ரீராமருடைய பாதம் வந்து அவர் பராசரனுடைய அவருடைய இதில் வந்து அவர் மூலமாக இன்றைக்கி இந்த கோயில் இவ்வளோ வரலங்கிறது ஆண்டவனுடைய முடிவு. இதுக்கு முன்னாடி 500 வருஷம் போராட்டம். எனக்கு இந்த 500 வருஷம் போராட்டம் நல்லாவே தெரியும். எப்படியெல்லாம் சிக்கல், என்னதான் சிக்கல் சொல்ல முடியாது. ஆனால் அவ்வளோதையும் அந்த களை எடுத்த மாதிரி எல்லாம் எடுத்து இன்றைக்கி ராமர் கோயில் இன்றைக்கி வந்து அங்கே இருக்குன்னா அது வணக்கத்துக்குரிய உங்கள் எல்லா சார்பாகவும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பதி தேவஸ்தானத்தை எவ்வளோ பாராட்டினாலும் காடாது. எங்கேயோ அயோத்தியா நடக்கிறது சொல்லிக்கிட்டு திருப்பதி தேவஸ்தானம் விலகி நிற்கலை. அந்த பிராண பிரதிஷ்டை அந்த மகோத்சவத்தை இங்கே தமிழ்நாட்டில் இன்னையிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் மக்கள் அந்த 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 கொண்டாட்டத்தை வந்து கொண்டாடுறோம். நாடு பூரா அதை ரொம்ப அழகாக அதை வந்து சாகிக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கு சேகர் ரெட்டியுடைய பெரும் முயற்சி, அந்த தேவஸ்தானத்தில் கூடிய எல்லாருமா சேர்ந்து இது பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கும் விஸ்வ படிச்சாருவாங்க. எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. அயோத்தியில் ஸ்ரீராமபிரானுடைய அவதார ஸ்தலத்தில் அந்த க்ஷேத்திரத்தில் அவருக்கென்னு ஒரு பெரிய கோவில் கட்டப்பட்டு அதனுடைய சம்பரோக்ஷணம் பிராண பிரதிஷ்டை சில நாட்களில் நடைபெற இருக்கிறது. அதை கொண்டாடும் விதமாக இங்கே சென்னை பட்டணத்தில் தமிழகத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் இதை ஒரு விழாவாக எடுத்து ஏற்பாடு செய்துள்ளனர். அதற்காக இங்கு வருகை தண்டிருக்கும் உங்கள் எல்லாருக்கும், முக்கியமாய் ஸ்ரீ பராசரன் சுவாமிக்கும் ஸ்ரீமான் வேதாந்தன்ஜி அவர்களுக்கும் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு, ஏற்பாடு செய்திருக்கும் ஸ்ரீமான் சேகர் ரெட்டி அவர்கள் மற்றும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்து நிர்வாகத்தினர்கள் எல்லாருடைய கைங்கரியமும் மேன்மேலும் வளர வேண்டும்னு முதல்ல பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். ஆனால் விழா எடுப்பதோ ராமபிரானுக்கு. ராமனுக்குன்னு சொல்லுவதை காட்டிலும் அயோத்தியில் ராமனுக்குன்னு சொல்ல வேண்டும். ராமன் எங்கும் இருக்கிறார். சர்வாந்தராத்மா, சர்வாந்தர்யாமி, விபு. அவர் என்ன அயோத்தி ஓரிடத்தில் தான் இருப்பாரா? அதுவும் இப்போது கோயில் கட்டப்பட்டிருக்கும் அந்த இடத்தில் மட்டும்தான் இருப்பாரா? இப்படியெல்லாம் கிட்டத்தட்ட 500 வருஷமாக கேள்விகள் கேட்டு பதில் பெற்றாகிவிட்டது. அதனால் அதற்கினிமேல் புதுசாக பதில் சொல்ல தேவையில்லை. எங்கும் இருக்கும் எம்பெருமானை அவர் ஆசைப்பட்டு எங்கு அவதரித்தாரோ அந்த இடத்தில் தரிசிக்க வேணுங்கிறது ஆசை. அவர் ஆசைப்பட்டது தான் நமக்கு முக்கியம். அவர் உலகம் முழுக்க எங்கு வேணுமென்றாலும் அவதரித்திருக்கலாம், எந்த வம்சத்திலும் பிறந்திருக்கலாம், யாரையும் தகப்பனாராக தேர்ந்தெடுத்திருக்கலாம். அத்தனை அவருடைய முடிவு. நாம பிறக்கிறோம்னு சொன்னால் பெற்றோரை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது, பெற்றோர்களும் நம்மை தேர்ந்தெடுக்க முடியாது. பிறந்திருக்கிறோம் அவ்வளவுதான் சொல்ல முடியும். இன்னும் கேட்டால் இந்த பிள்ளையத்தான் பெறணுமான்னு அப்பா அம்மாட்ட கேட்டால்
தேர்ந்தெடுத்திருப்பார்களான்னு கூட சந்தேகம்தான். அவ்வளோ நிச்சயமா சொல்ல முடியாது. அதை போல இந்த பெற்றோர் தானான்னு கேட்டால் பல பிள்ளைகளும் பெண்களும் இல்லைன்னு கூட சொல்லிடலாம். ஆனால் ராமனுக்கு அப்படி இல்லை. அவர்தான் இன்னார தசரதன்னு குறித்து தனக்கு தந்தையாக தேர்ந்தெடுத்தார். பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம் என்றுதான் வால்மீகி சொல்லுகிறார். இவன் எனக்கு பிதாவாக இருக்கட்டும், கௌசல்யா எனக்கு தாயாக இருக்கட்டும் அப்படின்னு தேர்ந்தெடுத்திருக்கிறார். இது ராமனுடைய பாக்கியம். அவர் ஆசைப்பட்டு இடத்தையும் தேர்ந்தெடுத்து தாய் தந்தையரையும் தேர்ந்தெடுத்து இதுதான் சொன்ன பிற்பாடு அங்கு கொண்டாடுவது தான் நமக்கு பிடித்தம். அதனால தான் அயோத்தி தான்கிறோம், அதனால தான் அந்த இடம்தான்னு சொல்றோம். பலா அதிபலாங்கிற மந்திரத்தை பத்தி குறித்தார். அது விஸ்வாமித்திரர் ராமனுக்கு கொடுத்தது. ஆனா அடியே இந்த வழக்கத்தை எல்லாம் நடந்த வழக்கையெல்லாம் பார்க்கும்போது இதை போன்ற பெரியவர்களுக்கு அந்த பலா அதிபலா மந்திரம் கிடைச்சிருக்கணும். அது கிடைத்ததுனால இதை ஜெயிக்க முடிஞ்சதுன்னு தான் தோன்றுகிறது. ராமபிரானுக்கு அந்த மந்திரத்தை வச்சுன்னு அவர் ஒன்றும் பெருசா பண்ண போறது இல்லை. எப்படியும் மந்திரத்தை கொடுத்தவரே அவர் தான், மந்திரத்தால சொல்லப்படுபவரும் அவர் தான். சொல்லணும் மனுஷனா பிறந்திருக்காருங்கிறதுக்காக விஸ்வாமித்திரர் கொடுத்தாரே தவிர அதனால் ராமனுக்கு லாபம் இல்லை. ராம பக்தர்களுக்கு நிச்சயம் லாபம். ராமன் நமக்கு ரட்சகனா அல்லது நாம் ராமனுக்கு ரட்சகர்களா? திரும்ப திரும்ப 500 வருட போராட்டம்னு சொல்லும் போதே ராமனுக்கு நாமதான் ரட்சகர்கள்னு தோன்றுகிறது. உண்மைதான், ராமனுக்கு நாம தான் ரட்சகர்கள். ஆனா அந்த ரட்சணம்ங்கிறது நாம் செய்யும் காத்தல்னு சொல்லக்கூடாது. நம்மை பெருமான் காப்பாற்றுவது தான் ரட்சணம். நாம பெருமானை காப்பாற்றுவது கைங்கரியம். நாம் அவனுக்கு செய்யக்கூடிய தொண்டில் பல வகை. புஷ்பத்தால் அர்ச்சனை பண்றதோ, தூபஹாரத்தையோ, தீபஹாரத்தையோ, பாராயணமோ, அர்ச்சனையோ, பிரதட்சணமோ, நமஸ்காரமோ, எதுவோ இதெல்லாம் எப்படி கைங்கரியமோ அதை போல 500 ஆண்டுகளாக சொற்போர் செய்து வாதப்போரால ஜெயிச்சு கொடுத்ததும் அதே போல கைங்கரியம். பகவானுக்கு ஆராதனம் பண்றதுங்கிறதுல எத்தனையோ வகை. அதுல இது ஒரு வகையான ஆராதனம். பராசரன் இந்த சுவாமிக்கு பெயர். என் தகப்பனார் காலத்திலேருந்து ரொம்ப வேண்டியவர். பராசர மகரிஷி பேர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா அந்த பேருக்கு அர்த்தம் சொன்னோம்னா கொஞ்சம் தூக்கி வாரி போடும். ஸ்ரூ ஹிம்சாயாம்னு தாத்து. சம்ஸ்கிருதத்துல தாத்து படி தான் பேர் வரும். ஸ்ரூ அப்படிங்கிற தாத்து ஹிம்சித்தல் அப்படிங்கிற பொருள்ல வரும். இந்த சுவாமி நிறைய ஹிம்சிச்சிருக்கார். அவர் யாரையும் பண்ண மாட்டாரே, ரொம்ப நல்லவராச்சே, வாஸ்தவம் தான். அப்ப பராசரர் மட்டும் யாரையான்னு ஹிம்சித்தாரான்னு? வியாசருடைய தந்தை பராசரன், வியாசன் வசிஷ்டன் அவதாரம், சக்தே பௌத்திரமகல்மஷம், பராசராத்மஜம் வந்தே சுகதாதன் தபோநிதிம்னு நிச்சயம் சொல்லிட்டு இருக்கும். அந்த பராசரருக்கு அந்த ஏன் பேர் வந்ததுனால் பிறரை ஹிம்சிப்பவர். சாஸ்திரத்துக்கு புறம்பாகவோ, பகவானுக்கு புறம்பாகவோ, தர்மத்துக்கு புறம்பாகவோ யார் பேசினாலும் அவர்களை ஹிம்சிக்க கூடியவர்னு அர்த்தம். ஹிம்சிக்கிறதுனா நல்லவர்களை ஹிம்சிக்கிறதுன்னு பொருள் அல்ல. இவ்வளவு நேரம் சுவாமி பேசியிருந்தாரே, ஏதான ஒரு சட்ட ரீதியான மொழி அவர் பேசினாரா? அடியனுக்கு ஒரு வார்த்தை கூட அதில் எல்லாம் அடியனுக்கு எல்லாம் புரிஞ்சுது. அவர் சட்டம் பேசியிருந்தா நிச்சயம் புரிஞ்சிருக்காது. எப்போ நமக்கு எல்லாம் புரிஞ்சுதோ அவர் சட்டம் பேசலைங்கிறது தெரிஞ்சு போச்சு. அவர் பேசினது முழுக்க ராமாயணம் தான். திருஜட்டா விற்த்தாந்தம் சொல்றார், விபீஷண சரித்திரம் சொன்னார், சுக்ரீவ சரித்திரம் சொன்னார், காகாசுர விற்த்தாந்தம் சொன்னார். அப்படின்னா அங்க நீதிமன்றத்துல போய் பேசச்சேவும் இதே விஷயத்தை தான் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். அதனாலதான் அது ஜெயிச்சிருக்கு. சட்டத்தை பேசியிருந்தா ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிறது அடி எனக்கு தெரியாது. ராமாயணம் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் சட்டம். யாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷதின்னு பிரம்மா அவருக்கு பட்டம் கொடுக்கிறார். எது வரைக்கும் உலகத்துல சூரிய சந்திரர்கள் இருப்பார்களோ, கங்கை ஓடுமோ, நதிகளெல்லாம் இருக்குமோ, சமுத்திரம் இருக்குமோ, தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷதி. இந்த ராமனை நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம்னா ராமாயணம் இருந்தால்தான். அந்த சரித்திரம் மூலமா தான் அயோத்தியே தெரியும். ஆனா அந்த சரித்திரம் இன்றைய நேற்றைய சரித்திரம் இல்லை. அடியும் ஒரு காலகட்டம் மட்டும் சொல்றேன். எவ்வளவு பழமைங்கிறத நீங்க என்ன பார்த்து சிரிச்சா கூட சிரிக்கலாம். ஆனா பிரமாணம் சொல்றது அவ்வளவுதான். நாம 5125 வருஷங்கள் கலியுகத்தில் கடந்து வாழ்கிறோம். இப்ப யுக கணக்கின்படி முந்தா நாள் ஏதோ வருஷம் பிறந்ததே 1ஆம் தேதி ஆஹா ஓஹோன்னு வெளியில சத்தம் இருந்திருக்கலாமே தவிர அந்த வருஷப்பரப்புக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நமக்கு இருக்கிற வருஷப்பரப்பு கலியுகம் பிறந்த 5125 வருஷம் முடிஞ்சது. அதுக்கு ஒரே சுலபமான கணக்கு, நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரில் அவதரிச்சு 5125. அவர் கலியுகத்தினுடைய முதல் வருஷத்துல தான் பிறந்தார். கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னெண்ணியே
நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றமும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுடேன்னு தெற்கு கோடி ஆழ்வார்த்த நகரி, வடக்கு கோடி அயோத்தி. இந்த தெற்கு கோடியிலேருந்து அந்த வடக்கு கோடிக்கு தூது விட்டார் ஆழ்வார். அந்த ராமபிரபு அடியோங்களை ரட்சிக்க வேண்டும், நாம அவனை ரட்சித்து கொடுக்க வேண்டும். ராமன் தன் காலத்தில் அயோத்தியிலிருந்து புறப்பட்டு வைகுந்தத்துக்கு திரும்ப போகும்போது அயோத்தியில ஒத்துருமே மிச்சமில்லை. புல்லு, எறும்பு, ஆடு, மாடு, மனுஷன் யாருமே பாக்கி இல்லாமல் மொத்த பேரையும் தன்னோட வைகுந்தத்துக்கு கூட்டி போயிருக்கிறார். அதுக்கப்புறம் லவகுஷர்களுக்கு பட்டம் கட்டுறார். லக்ஷ்மணனுடைய குழந்தைகள், பரதனுடைய குமாரர்கள், ராமனுடைய பிள்ளைகள், இவர்களுக்கெல்லாம் நாட்டை பிரிச்சு பிரிச்சு இந்தந்த இடத்துலேருந்து நீங்க நாட்டை ஆளுங்கோன்னு சொல்றார். லவகுஷர்களுக்கு பெரிய தலைவலி, ஆளே இல்லையே. மொத்த பேரையும் அயோத்தியிலேருந்து பரமதத்துக்கு கூட்டின்னு போயிட்டால் எந்த மக்களை ஆள்றது? அதனால பக்கத்து இடங்கள் எல்லாம் போய் நல்லவர்களா தேர்ந்தெடுத்து திரும்ப கொண்டு வந்து குடியேற்றி மீண்டும் அயோத்தி பட்டணத்தை ஸ்தாபிச்சு பண்ணியிருக்கார். ஏன்னா முதல் தர அயோத்தியை ஸ்தாபித்தது மனுனா மானவேந்திரேனான்னு வால்மீகி சொல்றார். சரையூ நதி கரையிலே மனு பகவான் ஆகாசத்தில் இருந்த வைகுந்த ராஜ்யத்தினுடைய ஒரு பகுதியை கொண்டு வந்து அயோத்தியான்னு ஸ்தாபித்தாராம். அயோத்தியாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் யோத்தும் ந சக்யா இதி அயோத்தியா. யோத்தும் ந சக்யா, சண்டை போடுறதுக்கு முடியாது, அதை எதிர்ப்பதற்கே முடியாது. அப்படிப்பட்டவர் தான் ராமபிரான். இவ்வளவு பெருசு இங்க நிற்கிறார். இவரை பார்த்தா கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுவோமா, எதிர்த்து நிற்போமா? நிச்சயமா பண்ண முடியாது. அப்படி இருக்காரே சுவாமி, எங்களால கிட்டக்கே போக முடியாது. என்னால் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பக்கத்துல ஒரு சீத்தையும் இருக்கிறதா கற்பனை பண்ணி பாருங்க. இவர் இப்படி நிற்பாருங்கிறீள், நிச்சயம் நிற்க மாட்டார். தனியா இருக்கிறச்சே தான் இவர் இப்படி நிற்பார். பக்கத்துல சீத்தையும் லக்ஷ்மணனும் இருந்தால் நாம கேட்கறத கொடுக்கக்கூடிய கனிவான ராமனாத்தான் இருப்பார். அவர் தனியா இருந்தா தான் ஓஹோன்னு அவருக்கு வீரியம், சௌரியம், பராக்கிரமம். சீத்தை பக்கத்துல இருந்தால் கருணாமூர்த்தியாய், கிருபா சாகரமாய், இரக்கமே வடிவெடுத்தவனாகத்தான் பெருமான் இருக்கிறார். ஆனால் இவர்கள் எல்லாருமே அப்படிப்பட்டவர்கள் தான். விரோதிகளை மட்டும், சாஸ்திரத்துக்கு புறம்பாக யார் பேசுகிறார்களோ அவர்களை மட்டும்தான் ஹிம்சிப்பார்கள். அதனாலே கணக்கு சொல்லிட்டு இருந்தேனே, 5125 வருஷம் கலியுகத்தில் முடிந்தது. இன்னும் ரொம்ப வருஷம் இருக்கு. மொத்தம் 4,32,000 வருஷம் கலியுகம். அதுல இப்பதான் 5125 போயிருக்கு. இதுக்கே இந்த பாடா வாஸ்தவம். அப்ப இன்னும் எவ்வளவு பாடு இருக்குமோங்கிறத நல்லவேளை நாம இருந்து பார்க்க போறது இல்லை. எப்ப ராமன் திருவடிகளை பற்றினமோ மீண்டும் பிறக்க போவதும் இல்லை. அதற்காகத்தான் ராமநாமத்தையும் சொல்லிருக்கோம். இத கம்பரே சொல்லும் போது, இம்மைக்கும் எழும நோய்க்கும் மருந்தினை, இம்மைக்கும் மருந்து ராமநாமம், எழுமை நோய்க்கும் மருந்து ராமநாமம். இனிமே நாம பிறக்க வேண்டிய தேவையே இல்லாமல் தான் ராமன் பிறந்திருக்கிறார். அவருடைய ஒரே கூற்று, நாம் பிறந்து நீ பிறக்க கூடாது. கண்ணன் கீதையில சொன்னது அதுதான். நான் கீழே கீழே வந்து பிறக்கிறது நீ இனிமே பிறக்க கூடாது என்பதற்காக. நானும் பிறந்து நீயும் பிறந்தியானா என் பிறவிக்கு அர்த்தமே இல்லை. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு கண்ணன் கீதையில சொன்னார். அது எல்லா அவதாரத்துக்கும் பொது. கீதையில இருக்குன்னு சொன்னா கிருஷ்ணாவதாரத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா அவதாரத்துக்கும் பொது. தர்ம சம்ஸ்தாபனம்னு சொன்னால் அவர் தான் தர்மம். நாம தர்மம்னா தானம் பண்றது, தர்மம் பண்றது, மரம் நடுறது, குளம் வெட்டுறது, இதெல்லாம் சாமானிய தர்மம். ஆனா தர்மம்னு சொன்னால் ராமோ விக்கிரகவான் தர்மஹ சாது சத்திய பராக்கிரமஹ. ராமனே தர்மம். தன்னை தர்மம்னு நிலைநாட்டிக்கிறதுக்கு தான் ராமச்சந்திரன் அவதரிக்கிறார். அந்த தர்மம் 5000 வருஷம் பழசா மட்டுமா இருக்கும்? அது இந்த கலியுகத்தில் இத போல 2 மடங்கு துவாபர யுகம், 8,64,000 வருஷம். அது மொத்தத்தையும் தள்ளணும். இந்த 432 போல 3 மடங்கு திரேதாயுகம். அப்பன்னா கிட்டத்தட்ட 13 லட்சம் வருஷம். அதுல பாதி முன்னாடி போனோம். அப்பதான் ராமாவதாரம். நாம் ஏதோ புஸ்தகத்துல ஆராய்ச்சியாளர்கள் போடுறார்கள்ங்கிறதுக்காக இப்போலேருந்து 5000 வருஷம், இப்போலேருந்து 7000 வருஷம்னு சொல்லிட்டு இருக்கலாமே தவிர, அதெல்லாம் இருக்கலாம். ஆனா உண்மையா பிரமாணத்தின்படி, ராமாயணத்தின்படி பார்த்தோம்னால், புராணங்களின்படி பார்த்தால் இத்தனை லட்சம் வருஷம் முன்னாடி தான் ராமன் எழுந்துருளி இருந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி கிருத்தயுகம், அப்ப மத்ஸ்யாவதாரம், அப்ப வராக அவதாரம். இது ஒரு சதுர்யுகம் மட்டுமில்லை. இத போல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சதுர்யுகங்கள் உருண்டோடி விட்டன. இப்படியெல்லாம் ஒரு காலக்கணக்கே ஒருத்தருக்கும் தெரியாதே. எந்த நாட்டு ஆராய்ச்சியாளர்களான்னு இந்த மாதிரி சொல்லியிருக்காளான்னு நீங்க கேட்கணும். ஆராய்ச்சி பண்ணி நிரூபிக்கிறது அப்பன இருக்கட்டும். முதல்ல கற்பனையில இத்தனை கோடி வருஷம் சொல்றதுக்காவது யாருக்கான தைரியம் இருந்ததா? அந்த தைரியம் வால்மீகிக்கு வியாசருக்கும் தானே இருந்தது.
இத்தனை வருஷமா இருக்க முடியும். விஞ்ஞானிகள் கூட எத்தனை கோடி வருஷம்ங்கிறத சுமாரா எழுதுவா. அது ஏதோ கருப்பு இருந்தது அதுல இருந்து மொத்தம் பிறந்ததுன்னு சொல்ற, அப்படியே இருக்கட்டும். அதுக்கு கடவுள் துகள்னு கூட பேர் வச்சிருக்கா. சின்னதா இருந்தது, அதுல இருந்து எல்லாம் பெருசா உருவாச்சு. அதுக்கு முன்னாடி உலகமே இருந்தது இல்லையான்னு கேட்டால் விஞ்ஞானிகளும் இருந்ததில்லைன்னு சொல்ல மாட்டார்கள். இருந்திருக்கலாம், எங்களால் நிரூபிக்க முடியவில்லைன்னு சொல்லுவார்கள். அதால எதை நிரூபிக்க முடியலையோ அதை மெஞ்ஞானமாக சாஸ்திரங்கள் நிரூபிக்க போகின்றன. அதன் அடிப்படையில் தான் அயோத்தி பட்டணம். அந்த அயோத்தியா ந யோத்தும் சக்யா, அதை எதிர்த்து சண்டை போட முடியாது. வைகுந்தத்துக்கு தான் அயோத்தியா அபராஜிதான்னு 2 பேர் உண்டு. அபராஜிதானால் ஜெயிக்கப்பட்டதே இல்லை, அதை யாரும் வெற்றி கொண்டதே கிடையாது, அதனால அபராஜிதா. அயோத்தியானால் எதிர்த்து சண்டை போட்டதே இல்லை, அதனால அயோத்தியா. சரையுங்கிறது பிரம்மாவனுடைய மானசரஸ், மனசுங்கிற ஒரு குளம். அந்த குளத்திலேருந்து பகவான் அனுபவிச்சு தண்ணீரா உருகி கருணையா கீழே ஓடி வர்றது, அதுதான் சரையூன்னு சொல்றார்கள். சரஸ்ங்கிறது பொய்கை குளம். சரையு பிரம்மாவனுடைய மனம் பகவானை நினைத்து உருகி அந்த உருகின ஆறு கீழே ஓடி வந்து அதைத்தான் சரையூ நதின்னு சொல்றோம். இந்த இடத்துல தான் ராமன் ஆசைப்பட்டார், அங்குதான் வந்து அவர் திருவவதாரம் பண்ணினார். அதை பத்தி குலசேகராழ்வார் சொல்லும் போது, அங்கநடு மதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத் துலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோய் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கநெடுங் கருமுகில ராமன் தன்னை திலநகத்திரு சித்திர கூடன் தன்னுள் எங்கள் தனிமுதல்வனை எம்பெருமான் தன்னை என்னுகுலோ கண்குளிர காணு நாளே. அந்த அயோத்தி பட்டணத்தில் என்னைக்கு ராமனை கண்குளிர காணுவோம்? இத குலசேகராழ்வார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பாடினார். ராம பக்தர்கள் இதே பாட்டை சொல்லி சொல்லி என்று கொலோ கண்குளிர காணுனாளே, என்று கொலோ கண்குளிர காணினாலேன்னு சொல்லி கொண்டு வந்தோம். அந்த நாள் இந்த வருஷம் வந்திருக்கிறது. ராமன் எப்போதும் இருக்கிறார். குலசேகர ஆழ்வார் அன்னைக்கு ஆசைப்பட்டார். அவருக்கு குலசேகர ஆழ்வார்னு கூட சொல்ல மாட்டார், குலசேகர பெருமாள்னு தான் சொல்லுவார்கள். அவர் பாடின பாட்டுக்கு பெருமாள் திருமொழின்னு பேர். பெருமாள்னு ராமனைத்தான் சொல்லுவோம். ஸ்ரீரங்கத்து மூலமூர்த்திக்கு பெரிய பெருமாள்னு பேர், ஸ்ரீரங்கத்து உற்சவமூர்த்திக்கு நம்பெருமாள்னு பேர், ராமனுக்கு பெருமாள்னு பேர், லக்ஷ்மணனுக்கு இளைய பெருமாள்னு பேர். லக்ஷ்மணன்னு சொன்னா இளைய பெருமாள். அந்த பெருமாளைத்தான் என்னைக்கு பார்ப்பேனோன்னு சொல்லி கொண்டிருந்தார். நம் தமிழகத்துக்கும் அங்கிருக்கும் அயோத்தி பட்டணத்துக்கும் தொடர்பினால் 10 ஆழ்வார்களாலையும் போற்றி பாடப்பட்ட எம்பெருமான் ராமபிரபு. அவன் தான் நம்ம எப்போதும் ரட்சிக்க வேணும், ரட்சிக்கிறார்ங்கிறதான் ஆழ்வார்கள் எல்லா பாசுரத்திலையும் சொல்லியிருக்கார்கள். இங்க நம்ம பக்கத்துல சயனிச்சிருக்கிற பெரிய பெருமாள் திருவரங்கநாதன் மொத்த இக்ஷ்வாகு வம்சத்து ராஜாக்கள் அத்தனை பேராலையும் ஆராதனை பண்ணப்பட்டவர். மனுவனிடத்திலேருந்து ஆரம்பித்து அடுத்தடுத்து இக்ஷ்வாகு, நாபாகன், அம்பரீஷன், ககுத்ஸ்தன், ரகு மகாராஜா, சகரன், திலீபன், மாந்தாத்தா, அடுத்து பகீரதன், இன்னும் எத்தனை பேர், மொத்தம் 35-38 ராஜாக்களும் மொத்த பேர் இந்த பெருமாளை திருவாராதனை பண்ணியிருக்கா. ராமனும் இதே பெரிய பெருமாளைத்தான் ஆராதித்தார். இவருக்கு அப்பெல்லாம் பேரு நாராயணன் ஜெகநாதன்னு பேர். இதே பெருமாள் தான் அங்க இருந்தார். அவர் ஆரம்பத்துல உதித்ததுங்கிறது திருப்பார்கடல் க்ஷீராப்தியில உதித்தார். பிரம்மாவனுடைய சத்தியலோகத்தில் இருந்தார். அங்கிருந்து அயோத்தியில போய் ஸ்தாபிக்கப்பட்டு அங்க சயனித்து கொண்டிருந்தார். இந்த பெருமாளைத்தான் ராமாயணம் நன்னா ஓடணுமேங்கிறதுக்காக ராமன் பிரார்த்தனை பண்ணிட்டார். வசிஷ்டாச்சாரியர் சொன்னது, நாளைக்கு பொழுது முடிஞ்சா அவனை பட்டாபிஷேக ராமா சீதையோட போய் பெருமாள்கிட்ட நன்னா பிரார்த்திச்சுக்கோ, நன்னா நடக்கணும்னு கேட்டுக்கோ. ராமனும் சீதையோட உள்ள போனார். சகபத்யா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத்து. உள்ள போய் பகவான்கிட்ட பிரார்த்தித்தால் உடனே பட்டாபிஷேகம் நின்று போச்சு. இதுக்கா பிரார்த்தனை? உள்ள போய் நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோ, முடிக்கணும்னா பட்டாபிஷேகமே நின்று படுத்தேன்வா. வசிஷ்டர் பிரார்த்திச்சுக்கோன்னு சொன்னார், பட்டாபிஷேகம் நடக்கணும்னு பிரார்த்திச்சுக்கோன்னு அவர் சொல்லவே இல்லை. என்னத்துக்கு அவர் சொன்னாரோ, அடியார்களுடைய பிரார்த்தனையின்படி துஷ்டர்களை அழிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கணும்னால் பட்டாபிஷேகம் நடந்திருந்தா எப்படி துஷ்டர்களை அழிக்கிறது? அதனாலதான் அது உடனே நின்று இருக்க வேண்டும். அப்புறம் ரொம்ப நாள் கதை முடிந்து ராமராவண யுத்தம் முடிந்து திரும்ப எழுந்துருளினார். பட்டாபிஷேகமும் முடிஞ்சு போச்சு. லப்த்வா குலதனம் ராஜா லங்காம் பிராயாத் விபீஷணஹா. இந்த பெரிய விமானம், இதுக்கு பிரணவாகார விமானம்னு பேர். இந்த விமானத்தோட தான் அங்க அயோத்தியில இருந்தார். அந்த விமானத்தோட விபீஷணனுக்கு பரிசாக கொடுத்தார். அதை எழுந்துருள பண்ணிட்டு விபீஷணன் லங்கையை நோக்கி பறந்து போய் கொண்டிருந்தான். கீழே பார்த்தா ஸ்ரீரங்க கஷேத்திரம் இருந்தது. 2 காவேரி, வடதிருக்காவேரி, தென்திருக்காவேரி. மனுகுல மகீபால வியானம்பிரமௌலி பரம்பரா மணி மகரிகாலோச்சிகி நீராஜிதாங்கிரி சரோருகா. பராசர பட்டர் ஸ்ரீரங்கராயஸ்தவத்துல சாதிக்கிறார். கீழே இடத்தை பார்த்தா ரொம்ப நன்னா இருக்கு. இங்கிருந்து உற்சவம் பண்ணணும்னு விபீஷணனுக்கு ஆசை.
இவருக்கு ஆதி பிரம்மோத்சவம்னு ஸ்ரீரங்கத்துல பங்குனி பிரம்மோத்சவத்துக்கு தான் பேர். சுவாமி கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னாரே, இன்னைக்கு உத்தர நட்சத்திரம், தாயாருடைய திருநக்ஷத்திரம் உத்தர நட்சத்திரம்னு ஆரம்பித்தார். ரொம்ப முக்கியமான நட்சத்திரம். ஏன்னா பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரத்துல தான் சேர்த்தி நடக்கும். ஸ்ரீரங்கத்துல தாயாரும் பெருமாளுமா 2 பேருமா இருந்து சேர்த்தி உற்சவம் நடக்கும். ஒரு விஷயம் மட்டும் முக்கியமா அங்க நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த சேர்த்தியில நம்பெருமாள் இருக்கும்போது அவர் தான் ராமன், பக்கத்துல இருக்கிற பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்க நாச்சியார் தான் தாயார் சீதை. இது எப்ப வெளிப்பட்டதுனால் அன்னைக்கு தான் ராமானுஜர் பெருமானிடத்துல சரணாகதி பண்றார். கத்தியத்ரயம்ங்கிறத விண்ணப்பம் பண்றார். சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், வைகுண்ட கத்தியம்னு 3 கத்தியங்கள். அதை சொல்லி திருவடிகள்ல சரணாகதி பண்றார். என்ன வேணும்னு பெரிய பெருமாள் நம்பெருமாள் கேட்கிறார். முக்தி கொடு, என் அடியார்களுக்கு முக்தி கொடுக்கணும்னு கேட்டார். சரி கொடுத்தேன்னு பெருமாள் சொல்றார். அப்ப ராமானுஜருக்கு ஒரு சந்தேகம், இல்ல ஆழ்வார்கள்லாம் உன்னை கண்ணன் கண்ணன்னு பாடியிருக்கா, கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் அரங்கன்னு பாடப்பட்டு உள்ளீர், ஒருவேளை பொய் சொல்லிட்டீர்னால், கண்ணனுக்கு பொய் சொல்றது வழக்கம், நீரும் கொடுக்குறாப்புல கொடுக்குறனால இல்லேன்னு விட்டீர்னால் அப்படின்னு பெருமாள் அவர்கிட்ட ராமானுஜர் அவர்கிட்ட கேட்கிறார். அப்ப அந்த பெருமாள் பதில் சொன்னது என்ன தெரியுமோ, ராமோ திருநாபிபாஷத்தே, கண்ணன்கிறது உண்மை, பின்னாடி படுத்திருக்கிற பெரிய பெருமாள் தான் கண்ணன், முன்னாடி நின்று இருக்கிற நம்பெருமாள் ஆகிய ராமன் நான், ஆகவே ஒரு நாளும் நான் பொய் சொல்ல மாட்டோம். ராமோ திருநாபிபாஷத்தேன்னு ராமாயணத்துல ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை மேற்கோளா எடுத்து நம்பெருமாள் ராமானுஜருக்கு கொடுத்து, ஆகவே பொய் என்பது கிடையாது, கொடுத்த மோட்சம் மோட்சம்தான் நிச்சயப்படுத்தியிருக்கணும்னால் அந்த பெருமாளால் ஆராதிக்கப்பட்டவர். அந்த பங்குனி மாச உத்தர நட்சத்திரத்துல தான் அதுக்கு சாத்துமுறை. தீர்த்தவாரி உற்சவம் முடிகிறது பங்குனி உத்தரம், ஆரம்பிக்கிறது பெருமாளுடைய திருநட்சத்திரத்தை ஆரம்பிக்கும். 9வது நட்சத்திரம் உத்தரத்தன்னைக்கு முடிஞ்சு போயிடும். இன்னைக்கு அந்த உத்தரம் வாய்த்தது பெரிய பாக்கியம். ஏன்னா அதே நாள்ல நடக்கிறதுனால் அன்னைக்கும் உத்தர நட்சத்திரத்தன்னைக்கு உற்சவத்துக்காகத்தான் பெரிய பெருமாள் விபீஷணன் இறக்கினதே. இன்னைக்கு அதே உத்தரத்தன்னைக்கு தான் இந்த உற்சவத்துக்காக பிராரம்பம், தொடக்க விழா நடந்திருக்கிறது. அந்த விஷயத்தை தான் சுவாமி சரியா படித்து அவர் உச்ச நீதிமன்றத்திலையும் குறிப்பை சரியா சொல்லிடுறார். இங்க வந்த பிற்பாடும் சரியா சொல்லிடுறார். அங்க சொன்னா நீதிபதி முன்னாடி, இங்க பண்ணா பெரிய நீதிபதி பெருமாள் இருக்கார், அவர் முன்னாடி சொல்லுகிறார். அதனாலே அன்னைக்கு ஏர்ந்து கொண்டு விபீஷணனாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டார். நம்ம தமிழகத்தில் திருவரங்க க்ஷேத்திரத்தில் 108 க்ஷேத்திரத்துக்கும் பிரதானமாய் தென்னாடும் வடநாடும் தொடனென்ன திருவரங்கமாய் அங்க இருக்க இங்கேக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் அவ்வளவு நெருக்கமான தொடர்பு. அதனாலதான் ஆழ்வார்கள் அத்தனை பேரும் பாடுறார்கள். கம்பநாடர் கம்பராமாயணத்தை பாடிட்டு அந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல வந்துதான் அரங்கேற்றுறார். அவர் அரங்கேற்றும் போது மேல மேட்டழிசிங்க பெருமாள் இருந்து ஹிரண்யவதை படலத்துல ஹாஹான்னு சிரித்தார். சிரித்து கம்பராமாயணம் உண்மை, அது பிரமாணம், ஏற்றுக்கொள்ளுங்கோள்னு பெருமாளும் சொன்னார். அப்படிப்பட்ட ஆச்சரியமான பூமி க்ஷேத்திரம் அயோத்தி பட்டணத்திலே பெரியதா கோவில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. இன்னும் ரொம்ப தூரம் வரணுமா. இது முதல் பகுதி வருகிறது, அடுத்த பகுதி கொஞ்ச நாள் கழிச்சு, அடுத்த பகுதி கொஞ்ச நாள் கழிச்சுன்னு சொல்றாள். என்னால் பல பெரிய கோயில்களும் அப்படித்தான் கட்டப்பட்டிருக்கும். இன்னைக்கு ஸ்ரீரங்கம்னு சொல்றோமே 156 ஏக்கர் மொத்தம் ஒரு நாள்ல கட்டப்பட்டதே இல்லை. முதல் திருச்சுற்றிலேருந்து தர்மவர்மா திருச்சுற்றுன்னு பேர், ராசமகேந்திரன் ஒருத்தர் கட்டினார். அப்புறம் ஆலிநாடன் திருச்சுற்றுன்னு பேரு. இப்படியும் ஒவ்வொன்று குலசேகர ஆழ்வார் இப்ப சொன்னே அவர் ஒரு சுற்று கட்டினார். திருமங்கை ஆழ்வார் ஒரு பிராகாரம் கட்டினார். ஆலிநாடன் அமர்ந்துரையும் வீதின்னு பேர். அந்தந்த காலத்துல தனித்தனி பிராகாரம் தனித்தனி மண்டபம் மெதுவா வரும். அதனால பெரிய கோவில்னு சொன்னால் ஒரே அடியா அது கட்ட வேணுங்கிற தேவையும் இல்லை. பெருமாள் இத்தனை நாளா இருந்திருக்கிறார்னால் மூலமூர்த்தி கர்ப்ப கிரகத்தோட அங்கேயே இருப்பார். அதுதான் எப்பவுமே கோயில்களுக்கு வழக்கம். இன்னொன்னு, எந்த பாசுரம் பிரமாணம்னு இருந்தாலும் அங்க இருக்கிற பகவானை பாடுவதை காட்டிலும் நம்ம சனாதன தர்மத்தில் இடத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம். ஏன்னா அந்த இடத்தை ஆசைப்பட்டு தான் அவர் வருகிறார். அந்த இடத்துலதான் பல பக்தர்களும் சேவிச்சிருக்கா. நாம ராமனை எங்க வேணா சேவிச்சு விடலாம். ஆனா ஆதிசங்கரோ மத்வாச்சாரியரோ வல்லபாச்சாரியரோ சைத்தன்யரோ ராமானுஜரோ இத்தனை பேரு ராமன்னு சொல்லி எங்க போய் இருந்து சேவிச்சிருப்பா, அயோத்தியில போய் சேவிச்சிருப்பா. அப்ப இத்தனை மகான்களுடைய திருவடிப்பட்ட இடம் இல்லையோ, அதனாலதான் அதுக்கு இன்னும் சாநித்தியம். பெருமாளுக்கு பெருமைன்னா இடத்தால பெருமை, இடத்துக்கு பெருமைன்னா அங்க போய் சேர்ந்திருக்கிற ஆச்சாரியர்களால பெருமை. இவ இத்தனை பேருக்குமே பெருமைன்னா பிரமாணமான புஸ்தகத்தினால பெருமை. இன்னைக்கு ராமாயணத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு தசை எந்தெந்த இடத்துல அழைச்சின்னு போனார். இப்ப யாக சம்ரட்சணத்துக்காக விஸ்வாமித்திர ராமலட்சுமணர்களை கூட்டின்னு போனார். இன்னைக்கு பீகார்ல பக்சருங்கிற இடம், அந்த இடத்துலதான் சித்தாசிரமம் இருக்கு. அங்க பெரிய கங்கை ஓடுறது, அதன் கரையில தான் இங்க யஜ்யமே நடந்தது. மாமுனி வேள்வியை காத்து அவபிரத மாட்டிய அடுதிரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாயே. மாமுனி வேள்வியை காத்து கொடுத்தான்னு தொண்டரடி பொடியாழ்வார் திருப்பள்ளி எழுச்சியில பாடிட்டு இருக்கார். அதனால எந்த பாசுரத்தை பார்த்தாலும்
சரித்திரத்திலே அக்ஷர சுத்தமா இன்னிடத்துலேருந்து இன்னிடத்துக்கு போ. அதுவும் நீங்க சித்திரகூடத்துக்கெல்லாம் போயிட்டுனால் அங்கேருந்து சரபங்காசிரமம், சுதீக்ஷ்ணாசிரமம், அகஸ்தியாசிரமம், இது ஒவ்வொன்றுத்துக்கும் இடம் எவ்வளவு துல்லியமா ராமாயணத்தில் இருக்கு தெரியுமோ. இது மொத்தத்துக்கும் இது வரைக்கும் 4 தரம் அடியோங்கள் 2000 பேரோட ராம அனுயாத்திரேன்னு போயிட்டே வந்தோம். அதுக்கு எந்த புஸ்தகமும் கிடைக்கல. ராமாயணம் ஒண்ணுதான் புஸ்தகம். ராமாயண புஸ்தகத்தை விடாம அக்ஷரமா தேடினால் மொத்த தசையும் கிடைக்கும். எவ்வளவு தூரம் போனோம் என்ன எல்லாம் யோஜனையில இருக்கும். இப்ப இருந்தா வேற பேர் சொல்ல போறா, அப்ப அதுக்கு யோஜனைன்னு இருக்கும். நடந்து போயிருப்பா, நம்ம வண்டியில போறோம். அதனாலே பிரமாணத்தின்படி பார்த்தாலும் இடத்தின்படி பார்த்தாலும் ஆச்சாரியர்களுடைய அனுபவம்னு பார்த்தாலும் அந்த இடத்துக்கே ஏற்றம் ராமச்சந்திரன் பிறந்தான்கிறதே ஏத்தம். ததச்ச துவாதசே மாசே சைத்ரே நவமிகேதிதௌ கௌசல்யா ஜனயத் ராமம். கௌசல்யை ராமச்சந்திரனை பெற்றெடுத்தாள். சித்திர மாசத்திலே புனர்வசு நட்சத்திரத்திலே நவமி திதியிலே கர்க்கடக லக்னத்திலே பகல் பொழுதிலே சூரியகுலோத்பவனான ராமன் அயோத்தியில் அவதரித்தார். எல்லாருக்கும் ஆனந்தம். கௌசல்யா சுசுபேதேன புத்திரேன அமித சேதசா யதாவரேண தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினா. இந்திரனை பெற்று அதிதி தேவி ஆனந்தப்பட்டாளோ இல்லையோ, ராமனை பெற்று கௌசல்யை அவ்வளவு தூரம் ஆனந்தப்பட்டாள். கௌசல்யனுடைய பெற்ற வயத்துக்கு பெருமை சேர்த்தார். ராமன் தசரதனுடைய வயத்துக்கு பெருமை சேர்த்தார். எல்லா தம்பிகளுக்கும் அவனால பெருமை. தசரதன் சொல்லுகிறார், 300 நாள் மழுவாளி செலவாங்கி அவன் தவத்த முத்தும் செத்தாய். நீ ஏற்கனவே பரசுராமோர் அவருடைய கர்வத்தை அழிச்சிருக்க. உன்னை பத்தி பாத்தியா? நீ எவ்வளவு நாள் கழிச்சு பிறந்த பிள்ளைன்னு நீ சுகுமாரன்னு பாத்தியா? ஒண்ணும் பார்க்கல. என் வார்த்தை மெய்யாகணுங்கிற ஒரே காரணத்துக்கு காட்டுக்கு போனாயே. இப்ப நான் ஒண்ணு சொல்லுகிறேன், நின்னையே மகனாக பெறப்பெறுவேன் 7 பிறப்பும் நெடுந்தோள் வேந்தே. இனிமே எனக்கு குழந்தைன்னு பிறக்கணும்னால் 7 பிறவியா இருந்தாலும் ராமா நீயே எனக்கு பிள்ளையா பிறக்கணும், நானே உனக்கு தந்தையாக பிறக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கணும்னால் ராம அவதாரத்துக்கும் அயோத்திக்கும் எவ்வளவு தொடர்பு. அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அவர் ஆசைப்பட்டு வந்து இன்னி வரைக்கும் இருக்கிறார், இன்றும் இருக்கிறார், என்றும் இருக்கிறார். அதனால ஏன் சொல்ல வந்தேன், வேதாந்தம்னு சொன்னார். அவருக்கு வேதாந்தம்னு பேர் வச்சுருக்கார். இந்த சுவாமி பராசரன்னு பேர் வச்சுருக்கார். வேதாந்தத்தினுடைய மறுபிறப்பு தான் ராமாயணமே. ஏன்னா வேத வேத்தியே பரே பும்சி ஜாதே தசரதாத்மதே வேத பிராச்சேத சாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. அந்த வேதமும் வேதாந்தமுமே ராமாயணமாக பிறந்தது. அதனால கண்டிப்பா அவர் அதுக்குன்னு உழைத்திருக்கிறார். பிறர்களை ஹிம்சித்து சமதத்தை ஸ்தாபித்து இதுதான் சாஸ்திரம், இதுதான் தர்மம், இதுதான் உண்மை, சத்தியம் சத்தியம் புனசத்தியம் அப்படின்னு சொல்றதுக்காக, பிறரை வாதப்போர்ல ஹிம்சிக்கிறதுக்காக இவர் பேர் வச்சுட்டு இருக்கார். இப்படி பலரும் கூடி எத்தனை ஆண்டுகளாக ராம கைங்கரியமா நினைத்து ஆசைப்பட்டு இவர்கள்லாம் பிரசித்தமானவர்கள், பிரபலமானவர்கள். அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கு, பண்ணிருக்கா, போராடி இருக்கா. எத்தனையோ ஆயிரக்கணக்கான ராம பக்தர்கள் எதுவும் தங்களால முடியாது. ஆனா அவரவர் வீட்டில் ஒரு விளக்கேற்றி வச்சிருந்து ராமா நீ தான் உனக்கு கோவில கட்டிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்காத எத்தனை மூதாட்டிகள் இருந்திருப்பா, எத்தனை வயசானவர்கள் இருந்திருப்பா, இன்னைக்கு நேத்திக்கா இருந்திருப்பார்கள். 100கணக்கான வருஷமா இதே பிரார்த்தனையா இருந்திருப்பா. அவர்கள் கதை ரொம்ப நமக்கு தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட அனைவருடைய பக்திக்கும் அங்க விடாம ராமருக்கு தொழுகை நடந்துட்டு இருந்திருக்கு. அதைத்தானே எல்லாருமே பார்த்தா. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் விட்டு போயிருக்கான்னு பார்த்தால் ஒரு நாளும் அயோத்தியில ராம ஜபம் நிற்காது, ராமாயண பாராயணம் நிற்காது. அகண்டமா நடந்து கொண்டிருக்கும். இது இன்னைக்கு இல்ல, சம்சாரத்தில் இருக்கிற கடைசி ஜீவாத்மா வைகுந்தம் போற அன்னி வரைக்கும் நடக்கும். சம்சாரம் அப்படி முடிஞ்சு பட போறதா? அதனால ராமனும் இருக்கத்தான் போறார், ராமாயணம் இருக்கத்தான் போகிறது. அந்த ராமனுக்காக யாரெல்லாம் பாடுபட்டு கைங்கரிய ஸ்ரீமான்களாக இருந்தார்களோ அத்தனை பேருடைய நன்மைக்கும் எல்லாருடைய பக்திக்கும் அதே ராமபிரானுடைய அனுகிரகம் பூர்ணமா கிடைக்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். உங்களை போல எத்தனையோ 1000 பேர், எல்லார போல எத்தனையோ லட்சம் பேர், இவர்கள் கூடித்தான் தினப்படி ராமநாமத்தை சொல்லிருக்கோம். இன்னொரு தடவை சொல்லி பூர்த்தி பண்ணிடுவோம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமியகம். ராமபிரானே சீதையும் தேவரீருமாக சேர்ந்து லக்ஷ்மண சுவாமியோடும் ஹனுமானோடும் கூட அயோத்தி பட்டணத்திலும் பாரத தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் வீற்றிருந்து எங்கள் இதயத்திலும் எப்போதும் வீற்றிருந்து பக்தியை வளர்த்து கொண்டு ராமநாமத்தின் பிரபாவத்தாலே லோகத்தையே நனைத்து கொண்டு செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலாய் இருக்க வேண்டும்.
அதற்கு நம்ம திருவேங்கடமுடையான் அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்மஜாமாது முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசனே பூயாது நித்யஸ்ரீ நித்யமங்கலம். After the vote of thanks by Mr. Ajay Tatineni, member of Local Advisory Committee, there will be Veda Asirvachanam. So I request the audience to please be seated. Don't get up. ஓம் நமோ வெங்கடேசாயா. ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிபடி. On behalf of Tirumalai Tirupati Devasthanam, I would like to thank all the honorable dignitaries who are on the dais here. Padma Vibhushan, Sri Parasaranji, Sri Vedantamji, Sri Velukudi Krishnanji, Sri Gopalji for gracing this occasion. I would like to thank our Dr. Shankar, our TTD board member, for gracing this occasion and making this as a grand success. I would like to take this opportunity to thank our TTD LAC President, Mr. AJ Shekhar, for this wonderful initiative and guiding us through this entire process. I would like to thank our Vice Presidents, our members, for their relentless support in making this event and initiating this event and starting the celebrations today. அனைவருக்கும் என்னோட நன்றி. I would like to make a special thanks to our temple staff, our deputy EO, our media and the police for their wonderful support and cooperation this evening to make this event a grand success. Jai Shri Ram.